Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல very simple methodல sling bag எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். மெயின் மெட்டீரியலுக்கு இந்த காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்றேன் and லைனிங்க்கு இந்த blouse piece. பேக்கோட ஸ்டிஃப்னஸ்க்கு பக்கம் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற பேக்கில் பக்கம் ஷீட்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லையே ஸ்டிஃப்னஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். சேம் சைஸில் 3 பீசஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மூணுத்துலேயும் நல்ல சைடும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 பீஸில் ஒன்று மெயின் மெட்டீரியல், மற்ற ரெண்டும் லைனிங்காகவும் ஸ்டிஃப்னஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். லென்த் 18 inches, width 7.5 inches. அவுட்டர் சைடில் ஸ்டிச் பண்ண போகிற 2 பேக்கெட்காக 3 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 மெயின் மெட்டீரியல் அவுட்டர் பாக்கெட்டோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே கலரில் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனிங் மெட்டீரியலில் இந்த 2 பீஸ்க்கும் நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட width 7.5 inches. இதில் நம்ம என்ன வைக்கணுமோ அதே தான் நம்ம இதுலேயும் வச்சுக்கணும். லென்த் 13.5 inches. இந்த பீஸ் ஹேண்டிலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். width 3.5 inches, length 54 inches. இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் பாக்கெட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 2 கிளாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட ஜிப்பரையும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத்தை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜிப்பு வெளியில் தெரிகிற மாதிரி திருப்பிக்கலாம். 2 ஜிப்புலையும் ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கிட்டா அவுட்டர் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம சென்டர் பாக்கெட்டை ரெடி பண்ணிக்கலாம். கிளாத்தோட நல்ல பக்கமும் ஜிப்போட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தை மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பீசஸோட எண்டையும் ஜிப்போட இன்னும் 2ல் ஜாயின் பண்ணிடலாம். ஜிப்பை 2ஆக பிரித்து திருப்பிக்கலாம். ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஜிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸாக்டாக இந்த கிளாத்தோட அளவுக்கு ஜிப்பை எடுத்துக்காமல் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது தான் நல்லது. சாட்டின் இல்லைன்னா பாலியஸ்டர் மெட்டீரியலில் ஜிப்பை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அன்இவனாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் காட்டனில் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராது. பட் ஃபார் சேஃபர் சைட் கிளாத்தோட சைஸை விட ஜிப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். 2 பீசஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஒரு பாக்கெட், சைடில் 2 பாக்கெட் வந்துடும். ஃபைனலாக இந்த மாதிரி கார்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் ரெடி பண்ணிக்கலாம். சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கிட்டு அயன் பண்ணிக்கலாம். இந்த கார்டு ஹோல்டரை நம்ம எந்த பாக்கெட்டில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அவுட் சைடில் வர பாக்கெட்டில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். பவுச்சோட உள்பக்கம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு வெளிப்பக்கத்தில் ஸ்டிச்சிங் தெரியும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கத்தில் மட்டும் ஸ்டிச்சிங் விழுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வெளி சைடு, இதை தனியாக விட்டுட்டு உள்பக்கத்தில் மட்டும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீசஸோட சென்டரையும் எக்ஸாக்டாக ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு சைஸில் நமக்கு கிடச்சிரும். ஜாயின் பண்ணும்போது இந்த இன்னர் பேக்கெட்டில் ஸ்டிச்சஸ் விழாத மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு சைடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த சைடில் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த சைட்லையும் இந்த மாதிரி வச்சுட்டு உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். டோட்டல் லென்த்துக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் ஒரு 1 cm மார்க் பண்ணிக்கலாம்.
அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே 2 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நமக்கு பவுச் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி 2 ஜிப்லையும் ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரன்னரை இன்சர்ட் பண்ணும்போது எல்லா ரன்னரும் ஒரே சைட்லேயும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 லேஸ் பீஸை பேக்கோட டாப் சைடில் அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஷோல்டர் ஸ்ட்ராப்பை அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் ரெடி. ஃபைனலாக இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை டைரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் நம்ம இன்விசிபிள் சீமிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்னர் பாக்கெட்ஸை என்ன லென்த் அண்ட் வித்துக்கு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு இன்னொரு கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த பீஸோட வித்தும் ஜிப்போட வித்தும் சேமாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்பை வெளியில் எடுக்கிற மாதிரி திருப்பிக்கலாம். சென்டர் ஜிப்பில் ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப்பு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முறை ரன்னரை இன்சர்ட் பண்ணி ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கணும் அண்ட் ரன்னரை வெளியில் எடுத்துடணும். அகெயின் ரன்னரை இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு 2 சைட்லையும் ஜிப்பு க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ அட்டாச் பண்ண பீஸை வெளியில் எடுக்கிற மாதிரி திருப்பிக்கணும். ஷோல்டர் ஸ்ட்ராப்பெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். இன்னொரு பக்கத்தில் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். மீதிங்க கேப் விட்டுறணும். இந்த கேப் வழியாக கம்ப்ளீட்டாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கும் போது உள்ள ஜிப்பு க்ளோஸ் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். இந்த கேப்பை ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே ஒரு ஃப்ளவர் பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லிங் பேக்கை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுச்சை பற்றி பார்க்கலாம். இதை இன்விசிபிள் சீமிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணதுனால ஸ்டிச்சிங்கே எங்கும் தெரியாது. இது நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால ஒரு வாட்டர் பாட்டில் கூட உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ஃப்ரண்ட் சைட் பவுச் நம்மளோட செல்ஃபோனை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ண கார்டு ஹோல்டர் பாக்கெட் கார்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி மல்டி பாக்கெட் ஸ்லிங் பேக்கில் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஜிப்புக்கும் தனித்தனி மெயின் பீஸ் அண்ட் அதுக்கேற்ற லைனிங் இன்டர்ஃபேஸ்னு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொன்றத்தோட மெஷர்மெண்ட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்தால் தான் நம்மளால் நீட்டாக ரெடி பண்ண முடியும். பட் இதில் நம்ம 3 பாக்கெட்ஸ் வச்சுருந்தாலும் 2 மெஷர்மெண்ட் 2 மெயின் பீஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லிங் பேக் பிரிண்டட் லினின் கிளாத்தில் இந்த ஷார்ட் டாப்பை கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணது. இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கில் நம்ம எத்தனை பவுச் ரெடி பண்ணுறோமோ எல்லாத்தையும் கீழே தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேக்கெட் இருந்தாலும் இதில் நம்ம வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே தான் வந்து சேரும். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணியிருக்க பவுச்சில் இந்த பாக்கெட்டை இவ்வளோ தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டிச் தான் இருக்குது. இங்கே நம்ம எதையும் ஜாயின் பண்ணல. ஸோ நம்ம இந்த சென்டர் பாக்கெட்டில் எது போட்டாலும் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த சைட் பாக்கெட்டையும் நமக்கு தேவையான லென்த்துக்கு வச்சுக்கலாம். இந்த சைடில் தையல் போட்ட மாதிரியே இந்த சைட்லையும் தேவையான இடத்துல தையல் போட்டுக்கலாம். இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிளாத் ரொம்ப தின்னாக இருந்ததுனால லைனிங்க்கு இன்டர்ஃபேஸுக்குன்னு 2-3 கிளாத் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணோம். கிளாத் நல்லா திக்காக இருந்ததுன்னா ஜஸ்ட் 4 பீஸ் போதும் இந்த பேக்கை இதே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. இந்த பவுச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ALV கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். See you all in my next video. Have a great day.